2 3 வாட்டி போனேன். எல்லா வாட்டி ரிஜெக்ட்னு ஆச்சு. பண்ணிட்டேன். ஒரே வாட்டி போனா போட்டோ எடுத்தாங்க. Hello. Hello. Am I speaking to Gautam? Yeah, speaking. ஃபர்ஸ்ட் நான் I'm Priya, calling from ICICI Bank. புது கவர்மெண்ட் பிரியாவா? நீங்க Facebookல இருக்கீங்களா? இவன் தாங்க கௌதம். ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறான். மொபைல் ஃபோன் இவனுக்கு புல்லாங்குழல் மாதிரி. சுருக்கமாக சொன்னால் இவன் ஒரு ஃபேஸ்புக் கண்ணன். போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன்டா. ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுண்ணா. 2 மினிட்ஸ்டா. டைம் ஆச்சுண்ணா. போலாம் போ. இவர் தாங்க பெருமாள். இவர் ஒரு மெடிக்கல் ரெப். கடவுள் பக்தி ஜாஸ்தி. டைம் ஆச்சுண்ணா. போலாம்பா. இது விஜய். ஐடி கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆளும் சாஃப்ட் தாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. நல்ல பையன். பாவம் வந்து சேர்ந்த இடம் தான் சரியில்லை. இதுதாங்க நம்ம பசங்க தங்கியிருக்கிற ரூம். வெள்ளிக்கிழமை ஆனால் போதும் இவங்க ரூம் வெள்ளி விழா கொண்டாடும். வீக்கெண்டில் பாரா மாறும். வாங்க உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். அட இவரை விட்டுட்டுமே. பேர் சந்துரு. .NET ப்ரோக்ராமாக ஒர்க் பண்ணுறாரு. ஏஆர் ரஹ்மானோட டைஹார்ட் ஃபேன். கண்டிப்பா மச்சி. சாமி வந்து பூஜை போட்டுலாம். சீக்கிரம்டா. हर हर महादेव की. டேய் விஜய். என்னடா பிரசாதம் எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. பக்கத்துல கோயில் போயிட்டு இருந்தா. இந்த லைன் உட்பட போகுது. கௌதம். நைட்டு பர்த் புக் பண்ணீங்க. ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம்ப்பா. சீக்கிரம் ரெடி ஆயிடு. 2 மினிட்ஸ் வந்துடுறேன். சீக்கிரம்டா. டைம் ஆயிடுச்சு. விஜய் ஒரு சிக்ஸ் லாக் போடு. அப்படியே பாத்து என்ன பண்றாங்க இன்னும்? சந்துரு சீக்கிரம் வாடா. கூலிங் போகுது. எல்லாம் ரெடியா இருக்கு. சூப்பர் சூப்பர். மச்சான் எல்லாம் ஓகே. நம்ம ஹீரோ என்னடா? ஃபர்ஸ்ட் பார்ல கொண்டதுலயே வந்துருவான் பாரு. எஸ், இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. பேர் மது. நம்ம பசங்க ஒர்க் பண்ணுற அதே ஐடி கம்பெனியில் தான் டெஸ்டிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கும் இந்த ரூமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பக்கத்து தெருவில் தான் இவரோட வீடு. ஆனால் இந்த ரூமில் தான் குடியும் குடித்தனமாக இருப்பார். தெரிஞ்ச ஒரே விஷயம் குடிச்சிட்டு மெசேஜ் சொல்கிறது. இல்ல பார்ட்னர், வீட்டுல ஊருக்கு போனாங்க. எனக்கு 2 வாரத்துக்கு நான் பேச்சுலர் தான். இல்லைன்னா மட்டும் சிப்ஸ் சாப்பிட்ட வேலையை மட்டும் பாரு. தொலைச்சு வாங்க. ஓகேண்ணா. என்ன பார்ட்னர், சிப்ஸ் பாக்கெட் மட்டும் தானா? இது என்னது? பூண்டு ஊறுகா. பீர் கேஸ். பூண்டு ஊறுகா கேஸ்க்கு நல்லது. அப்ப ஹார்ட் அடிச்சதே இல்லையா? ஹார்ட்டை தொட்டதே இல்லை பார்ட்னர். பீர் மட்டும் தான் குடிப்பேன். அதனால தான் இந்த ரூமுக்கே வரேன். இல்லை வர்றதே மாட்டேன். சூப்பர் பாலிசி பார்ட்னர். மச்சான் போன்றா. மச்சான் மாமா கூடாது. ஒரு நிமிஷம் இருக்கு. யாரா போன்? ஊர்ல இருந்து மாமா போன் பண்ணாரா? நாளைக்கு மாமா பையன் வரானா? அவனுக்கு வேலை எல்லாம் பார்த்து போயிருக்காரு. சாமி உன் கம்பெனில நான் ஓப்பனிங் கிளாஸ் சொல்லுவேன். விஜய் இந்த ஒரு பீர் ஓப்பன் பண்றான். விளங்கிரும். ஏய் சொல்றா மாமா. ஏய் உங்க மாமாடா. அடுத்து நம்ம கார்த்திகா ஸ்பீக்கர் போட்டுச்சு. நந்தா. ஹலோ மச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்டா. சிங்கப்பூர்லாம் எப்படி இருக்கு?
செம்மையா போயிட்டு இருக்கிற மச்சி, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே மச்சி, வரும்போது நல்ல காஸ்ட்லியா ஒரு சரக்கு வாங்கிட்டு வா மச்சி. இல்ல மச்சி, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கோம். நீ வாங்கிட்டு வா, நம்ம பாத்துக்கலாம் மீதிய. ஷூர் மாப்ள. ஷூர்டா. சூப்பர் மச்சான், நீ வந்து நான் பார்க்கலாம். ஓகே பை. என்ன பார்ட்னர் ஆட்டோ வாங்கி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்டா. போங்க. நான் டைம் ஆகுது, சாப்பிடலாமா? ஆமாடா, சாப்பிடலாமே. கடை கிடைச்சா ரொம்ப சாப்பிடணும். விஜய், அங்க தூக்கம் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் டிராப் பண்ணுங்க. வரேன். டேய், ஹெல்மெட் எடுத்துடா. வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டக்கூடாது. முக்கியமா குடிச்சா வண்டி ஓட்டக்கூடாது. செம்ம போதை ஆயிடுச்சுடா. இது என்ன புதுசான உங்களுக்கு? சீக்கிரம்டா. அதனால பத்திரமா வீட்டுல கொண்டு சேர்த்துடலடா. சேர்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணு. உட்காருங்க, போலாம். ஷப்பா. ஹெல்மெட்டை கொடுப்பா. இது வேற. போட்டு மேடு பள்ளம்லாம் இருக்கும், கொண்டு வீட்டுல போய் பத்திரமா சேர்த்துரு. மாவை ஊர்ல வந்துட்டான், நான் வந்து கூட்டுறேன், நீங்க பார்த்துக்கோ. சரி. இவங்க சரக்கு அடிக்கும் போது சைடு சாப்பிடக்கூடாது சாமி. இதான் நம்ம ரூமு. இதான் நம்ம மாமா சூர்யா, ஊர்ல வந்துடா. சூர்யாடா, மாமா பையன். இது யார் மாமா? நம்ம சதுரங்க நட்ராஜ் மாதிரி இருக்காரு. நட்ராஜா? இவன் அவனோட மோசமானவன். என் மேனேஜரு, பேரு கௌதம். வா விஜய். மாமா பையன் சூர்யா. ஹலோ, இதான் மது, பக்கத்துல இருக்கான், என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றான். பீர் அடிப்பியா? நல்ல பழக்கம். அடிச்சா பீர் பட்டா அடிக்கும், ஹார்ட் அடிச்சா உடம்புக்கு நல்லது இல்ல. குட். விஜய், நான் குடிச்சு சொல்றேன்டா. ஓகேண்ணா. என்னடா படம் இது? ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு வீடாவது போட்டு மாட்டேன். 3 மணி நேரம் நீ சும்மா இருப்பா, தியேட்டருக்கே கூட்டு போனோம். நேற்று வச்சு பீர் கொண்டாடுறா. இன்னைக்குமா? தேங்க்யூ பார்ட்னர். மச்சான், ஓவரா குடிக்கிற வீக்கெண்டானா உடம்பு பார்த்துக்கோ. மண்டே நாளைக்கு ஆபீஸ் போனோம், தெரியும்ல? பீர் தானடா, ஆட்டை அடிக்கிறேன். இதோட அடுத்த வாரம் தான் பார்த்துக்கிறேன் மச்சி. நாளைக்கு மண்டே ஆபீஸ் வேற போனோம். விஜய், வீட்டுல டிராப் பண்ணிட்டா. இதே ஒரு பொழப்ப போச்சு. என்னைக்குதான் இந்த ரூம்ல இருந்து விடுதலை கிடைக்குமோ? என்னடா ரொம்ப கடுப்புல வர நீ? ஒண்ணு இல்ல, வாங்க போலாம். என்னடா உடம்பு அனலா கொதிக்குது?
கண்ட படத்தை பார்த்து உடம்ப கத்துக்காதடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அமைதியா வரீங்களா? டேய் தம்பி ஒரு நிமிஷம்டா. என்ன இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறேன். என்ன இன்னைக்கு மட்டும் புதுசா? இறங்கு இறங்கு. என்ன நடக்க போதோ? நல்ல பையனா பின்னாடி சமத்தா உட்காந்து வாடா. சரிண்ணே. ஹெல்மெட்டை போட்டு தொலை நீ. ஷோ இது வேறயா? போலாமா? போலாண்ணே. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்கண்ணே, பார்த்து போங்கண்ணே. நான் பார்த்துண்ணே. அண்ணே அவன் என்ன வண்டி ஓட்டுறண்ணே, பார்த்துண்ணே பார்த்துண்ணே. அண்ணே 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 வலிக்குதுண்ணா, வலிக்குது. என்னடா வலிக்குதா? ரொம்ப வலிக்குதுண்ணா. அண்ணன் ஒரு மெசேஜ் சொல்லவா? சொல்லுங்க. குடிச்சிட்டு கூட வண்டி ஓட்டலாம் தம்பி, குடிச்சவங்க கூட வண்டியிலேயே போகலாம். ஓகேவா? வா எந்திரி. அண்ணே அப்பவே சொன்னனே, என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்கண்ணே? நேற்று அவரை விட போனா நான் கீழே வந்துட்டேன். அவருக்கு என்னாச்சு? அவருக்கு என்ன நல்லா தான் இருக்காரு. சரிடா, டாக்டர் போ. சரியா? நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி. ஆபீஸ் கிளம்புறேன். பை. ஓகேண்ணா. ஏய் சூர்யா, உன் மாமா காலையிலே வேலை நிறைய இருக்குன்னு கிளம்பிட்டான். நீ சாப்பாடு வேணும்னா நான் இந்த பைசா யூஸ் பண்ணிக்கோ. நைட்டு நான் வரத்துக்கு லேட் ஆகும். சரியா? இது நம்ம மாமா பர்ஸ் மாதிரியே இருக்குது. ஏய் நீ எங்கடா இங்க? ஆபீஸ் போல? ஒரே தலைவலிடா மச்சி. இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்டா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா உங்க வீட்ல இருந்து பண்ண வேண்டியதானே, எதுக்கு ரூமுக்கு வந்த? அங்க ஒரே பவர் கட்டுறா மச்சி. இங்க சூர்யா வர தனியா இருப்பான். வேணா நான் கிளம்பவா? இல்ல சும்மா சொன்னேன். போ போ போ. சரிடா. ஹாய்டா. என்னண்ணா நீங்க வேலைக்கு போல? இல்லடா இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்டா. ஒர்க் ஃப்ரம் ஹோமா? அப்படின்னா ஆபீஸ்க்கு போக தேவையில்லடா, வீட்ல இருந்தே வேலை பார்க்கலாம். அண்ணா அப்படின்னா எனக்கு ஒரு வேலை சொல்லுண்ணா. கண்டிப்பா சொல்லிடுறேன்டா. முதல்ல அன்னைக்கு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டோம். ஒரு நிமிஷம். என்னண்ணா இது? அண்ணா நீ பியர் தானே அடிப்ப, ஆட்ட அடிக்கிற நீங்க? வேலை வேணுமா வேண்டாமா? அமைதியா யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதா? சொன்ன அவ்வளோதான். ஹலோ. விஜய், உனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. bring your passport, okay? ஓகே சார். எஸ். அப்பாடா, நல்ல விஷயம்லாம் நடக்குது. எப்படியாச்சும் இந்த ரூம்ல இருந்து விடுதலை கிடைச்சா போதும். என்னடா பாக்குற? இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் ஆன்சைட் போயிடணும். என்னடா ஆபீஸ் போகல? இருக்கீங்க? அதுவும் ஹார்ட் நீங்களா? விஜய் எதுக்கு வந்த? ஆபீஸ்ல பாஸ்போர்ட் கொண்டு வர சொன்னாங்க. அதான். சரிடா, இங்க நடந்த யார்ட்டையும் சொல்லிடாடா ப்ளீஸ்டா. நீங்க என்ன மாதிரி நான் உங்களை போய் நான் சொல்லுவேண்ணா. ஓகேடா, ஓகே ஓகே சரியா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. அண்ணன் ஒரு மெசேஜ் சொல்லவா? சொல்லுங்க. குடிச்சிட்டு கூட வண்டி ஓட்டலாம் தம்பி, குடிச்சவங்க கூட வண்டியிலேயே போகக்கூடாது. ஓகேவா? ஹலோ சந்துருண்ணா. ஹேடா,
இது கேர்ள் ஃப்ரெண்டா அசத்து? டேய் நான் ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன் உன் மேல. இன்னொரு இந்த ரூம் பக்கம்லாம் வர வச்சுருந்தேன்னா மரியாதை கட்டுறோம் உனக்கு. மரியாதை போயிடு. டேய் திருப்பி வந்துட்டியா? உனக்கு பண்ண கூட அறிவு இல்லையா? உன் நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு, நீ பார்த்து இப்படி பிடிச்சி சுத்திட்டு இருக்க. ஏதோ நம்ம ஒரு ஃப்ரைடே குடிக்கிறோம், இல்லை மாசத்துக்கு 2 தடவை குடிக்கிறோம். உன்ன மாதிரி இல்லடா. இது தெரியாம ஹார்ட்லாம் அடிக்கிற. யார் சொன்னா அப்படி? இதுல பஞ்சில இல்ல, பேர் மட்டும்தான் குடிக்கணும்னு. அப்படியெல்லாம் கிடையாது கிடையாது. யார் சொன்னா? விஜய் எல்லாம் சொல்லிட்டான். ஏய் இன்னும் பண்ணல நமக்கு. என்னடா கண்ட்ரோலோட இருக்க? நீங்க தான் பில்டப் பண்ணிருக்கீங்க. என்னடா கண்ட்ரோலா இருக்க? ரூம்ல யாரும் வருத்தம் சொல்லிட்டு வந்து கணக்கு அடிக்கிற. வேற அடிக்கிறேன்னு பார்த்தாக்கா ஹார்ட்னா அடிச்சிட்டு இருக்க. என்ன கண்ட்ரோலா இருக்க? பாஸ், ஒரு வாரத்துல எங்க வீட்டுல இருந்து வந்துருவாங்க. போட்டு விட்டுற வேண்டியதான் தலையில. என்னடா சொல்றீங்க? ஓ, ஒரு வாரம் ஆகும்ல, இங்க இருந்து நீ கணக்கு அடிக்கூடாது. ஒரு வாரம் எங்க கூட ரூம்ல தங்குங்க. அவ்வளவுதானே? ஒரு வாரம் என்னடா? ஒரு மாசம் கணக்கு அடிக்க என்ன பெற்று? 5000 டீலா? டீலா? அப்படி அடிச்சோம்னா இது ஒன்றும் போடாதுல்ல. சீக்கிரத்துல வாங்கிடுவோம் நீ. என்னாலே பிடிக்காம இருக்க முடியுப்பா. கிளம்பும். பா இன்னும் எதுவும் நான் புது மனுஷன். இது மூஞ்சி ஸ்டைல பாரு. ஒருவேளை பெட்ல திச்சிருவானோ? சரி கிளம்புறேன்டா. ஈவினிங் பார்க்கலாம்டா. டேய் மூட்டு மூட்டு போடா. ஓ ஹெல்மெட். ஐயோ மறுபடியும் பாரா? ஆளை விடுங்கடா சாமி. சொல்லுடா கார்த்திக். என்ன சொல்லுடா கார்த்திக்? மச்சான், போன வாரம் பேசணும்ல, பாட்டில் வாங்கினேன்டா. இன்னைக்கு நைட் வர பசங்கிட்ட எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. என்ஜாய் பண்றோம். சத்திய சோதரடா சாமி. ஓசு குடினா ஊரே ஒண்ணு சேர்ந்துரும் போல. என்ன நடக்க போகுதோ? வந்துட்டான்டா. இதோடா புது ரோபோ. கிளைமேக்ஸ் தாண்டி உனக்கு. மாட்டான் இன்னைக்கு. வாடா மச்சான், உனக்காக தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். வேண்டாம்டா மச்சான். உனக்கு தெரியாதா? சார் ஹார்ட்ல அடிக்க மாட்டாரு, நீ பேர் தான் அடிக்கிறாரு. என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா இவ்வளவு ஏதாவது பேசிட்டு போனாங்க. 5000 சார் டீல்லாம் வச்சிருக்காரு. 5000 ரூபாய் பெட்டுக்காக இதை மிஸ் பண்ண போறியா? 15000 ரூபாய்டா, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ கேட்டியா என்ன? நாளைந்து பெட்டு மச்சி, சரியா? Naivana
தெருவுக்கு பாரு அதில் கூலிங்கா இல்ல பீரு அதனால அடிச்சா ஹாட்டு இப்ப கெட்டு போச்சு ஹாட்டு குடிகார பேச்சு விடிஞ்சாக்க போச்சு அவனோட லிவரும் கெட்டு போச்சு அதனால இப்போ வட போச்சு